Daily. Taste the Daily. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு நடைபெறவிருக்க சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. அட்கின்சன், ஆர்ச்சர், பென் ஜக்கெட் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த தொடர்ல இங்கிலாந்து அணியோட நட்சத்திர வீரரான பென் ஸ்டோக்ஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்படல. மேலும் இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான இங்கிலாந்து அணியையும் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. வரும் 26ஆம் தேதி தொடங்கவிருக்க பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்காக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஆகாஷ்தீப்பிற்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. ஆனா அந்த காயம் பயப்படும்படியான அளவுக்கு இல்லை என்றும் பாக்ஸிங் டே டெஸ்ட்ல 2 பேருமே விளையாடுவதில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாதுன்னு சொல்லி இருக்காங்க. இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியா விளையாடணும்னு முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அறிவுறுத்தி இருக்கார். பார்டர் கவாஸ்கர் தொடர்ல ரோஹித் சர்மா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு சோபிக்காத நிலையில அவர் தன்னோட யுக்தியை மாற்றிக்கொண்டு அதிரடியா விளையாடணும்னு ரவி சாஸ்திரி தெரிவிச்சிருக்கார். மேலும் எதை பற்றியும் கவலைப்படாம எதிரணியோட பந்து வீச்சை எதிர்கொள்ளணும்னு அவர் தெரிவிச்சிருக்கார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.